திருத்தலமாம் திருத்தணியில் ஏழை தெலுங்கு ஞோகி குடும்பத்தில் பிறந்து பார்ப்போற்றும் தலைவராக உயர்ந்த சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் 137வது பிறந்த நாள் இன்று. இவருடைய தந்தை பெயர் சர்வப்பள்ளி வீராசாமி, தாயார் பெயர் சீதம்மா. இவர் தன் இளமை காலத்தை திருத்தணியிலும் திருப்பதியிலும் கழித்தார். பின்னர் சென்னை பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றார். சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசு துணைத் தலைவரும் 2வது குடியரசுத் தலைவரும் ஆவார். மேலும் சிறந்த தத்துவ ஞானியும் ஆவர். அவரது நன்மொழிகள் சில: மனிதனை கடவுளின் படைப்பின் மகுடம் என்றும் மனம் போன போக்கில் செல்லாமல் தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை சுதந்திரமாக தெரிவு செய்து செயல்படக்கூடியவனாக விளங்க வேண்டும் என்றார். மேலும் அவர் நாம் அனைவருமே வாழ்க்கையின் பொருள் என்னவென்பதையும் வாழ்வின் நோக்கம் என்னவென்பதையும் அறிய வேண்டியவனாகிறோம் என்றும் ஒவ்வொருவரும் வாழ்க்கைக்கான திட்டத்தையும் நோக்கத்தையும் அறிந்து கொள்ளாமல் அமைதி காண இயலாது என்கிறார். உங்களது இலட்சியமும் நம்பிக்கையும் ஒரு கோட்பாட்டில் அமையாவிட்டால் உங்கள் நடத்தை சஞ்சலமடைந்து முயற்சி சக்தி வீணாகிவிடும் என்கிறார். அதிலும் கோட்பாட்டில் நம்பிக்கை உறுதிப்படுத்துவதன் மூலம்தான் நடத்தை உருவாகிறது என்பதை திறம்பட உரைக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் தனித்த வாழ்க்கையன்றி மற்ற மனிதர்களுக்கிடையில்தான் வாழ்கின்றான். இதன் விளைவாக தோன்றியதுதான் நாகரீகம். ஒவ்வொருவரும் இன்பங்களை அனுபவித்து மகிழ்ச்சியுடன் வாழ மற்றவரின் ஒத்துழைப்பும் இணக்கப்பண்பும் அவசியம் என்பதை மேலும் வலியுறுத்துகிறார். மேதை சர்வப்பள்ளி டாக்டர் இராதாகிருஷ்ணன் அவர்கள் புகழ் வாழ்க